மேடம் வணக்கம். கடந்த எபிசோட்ல நம்மளுடைய வாராகி அம்மனை பத்தி ரொம்ப அழகான விளக்கங்கள் கொடுத்திருந்தீங்க. இப்போ சில பரிகாரங்கள் பத்தி நம்ம பேசிடலாம் மேம். இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா வயது வித்தியாசம் இல்லாம சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்கள வரைக்கும் இந்த மன அழுத்தம் டிப்ரெஷன்ங்கிறது இருக்கு. இந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளியில வந்துடணும், ஒரு சந்தோஷமான மனநிலை இருக்கணும் அப்படின்னா அதுக்கான எளிய பரிகாரம் ஏதாவது சொல்லுங்க. நிச்சயமா சொல்லலாம். மன அழுத்தம் முதல்ல எதனால ஏற்படுது அப்படின்னா, அது வயசு வித்தியாசங்கிறத நீங்க இல்லன்னு சொல்லிட்டீங்க. சின்ன குழந்தைகள்ல படின்னு சொன்னாவே அது மன அழுத்தம் தான். நம்ம சஷ்டி டிவி நேரலையில கூட நம்ம இத பத்தி நிறைய பேசியிருக்கோம். படிக்கிற குழந்தைகள்ல இருந்து வேலைக்கு போற வாலிபர்கள்ல இருந்து திருமணமாகாத வாலிபர்களுக்கு அவங்களுக்கு ஒரு வகையான மன அழுத்தங்கள் இருக்கு. கல்யாணம் ஆனவங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கணும், மாமனார் மாமியார் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படிங்கிற மாதிரி மன அழுத்தங்கள் இருக்கு. வேலைக்கு போறவங்களுக்கு நம்ம மேலதிகாரிகள் நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணணும், வேலையாட்கள் நமக்கு நல்லா ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுவும் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு கேட்கவே வேண்டாம், அவ்வளோ டிப்ரெஷன்ல இருக்காங்க. இந்த டீனேஜ் குழந்தைகளை பார்க்குறோம்னா ரெண்டுங்கட்டான எண்ணத்துல இப்போ டெக்னாலஜிக்கு வளர்ந்த காலகட்டங்கள்ல எதன் மூலியமா கெட்டு போறாங்கன்னே தெரியல, அவங்களுக்கு ஏன் டென்ஷன் டிப்ரெஷன்லாம் வருதுன்னே தெரியல. இப்போ சமீபத்தில் கூட கேள்விப்பட்ட நிகழ்வுகள்லாம் ரொம்ப நமக்கு மனசுக்கு கஷ்டமான ஒரு நிகழ்வுகள் தான். சரி, இந்த மன அழுத்தத்திலிருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ணணும்னா, முதல்ல குடும்பம்ங்கிற ஒரு கூடு கொஞ்சம் ஒழுங்கானதாக இருக்கணும். பரஸ்பரம் அவங்களுக்குள்ள கலந்து பேசக்கூடிய ஒரு நிகழ்வுகளாக இருந்தாலே அவங்களுக்கு மன அழுத்தங்கள் வராது. இன்னும் அப்பா அம்மா சண்டை போட்டுக்கிட்டு அதை பார்க்கக்கூடிய குழந்தைகளுக்கு அது ரொம்ப டிப்ரெஷன் ஆகுறாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலைகளும் இருக்கு. அவங்கெல்லாம் ரொம்ப சிம்பிளா பரிகாரம் பண்ணணும்னா, அவங்களுக்கு